முழங்கால் சில்லி எலும்பு பெட்டல்லா என்று சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய எலும்பு உங்களுக்கு அடிக்கடி விலகுகிறதா? இந்த சிரட்டை எலும்பானது நம்ம ஓடும் போதோ இல்லை படி விட்டு வேகமாக இறங்கும் போதோ ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும் போதோ சில பேருக்கு விலகும். அது போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கான காணொலி இது. என் பெயர் கார்த்திக் செல்வராஜ். நான் கேஎஸ் ஆர்த்தோ கேர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறேன். முழங்கால் மூட்டில் முன்புறத்தில் இருக்கக்கூடிய சில்லி எலும்பு அது ஒரு முக்கியமான எலும்பு. அந்த எலும்பினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம காலை மடக்கி நீட்டும் போது தொடை எலும்பு கூட அது கான்டாக்ட் ஏற்படுத்தும். நம்ம தொடையினுடைய தசையை இன்னும் எஃபிஷியண்ட்டாக இன்னும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய அது உதவும். இந்த எலும்பு ஒரு ஒரு வித்தியாசமான எலும்பு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த எலும்பு சுற்றியும் தசைகளால் சூழப்பட்டது. தசைகள்லேயே இருந்து உருவான இது செசமாய்ட் போன் என்ற வகையைச் சேர்ந்த எலும்பு. இந்த எலும்பு தொடையினுடைய தசை குவாட்ரிசெப்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தசை. இந்த தசையிலேயே அது உருவாகி அந்த தசையிலேயே ஒட்டி இருக்குது. அந்த தசையை எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த எலும்பினுடைய வேலை. மூட்டினுடைய நடுப்பகுதியில் தொடை எலும்பு மேலே உட்காந்துருக்கும். அதற்கு வி வடிவில் ஒரு வேலி மாதிரியான இடத்துல அது உட்காரத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அது கிளைட் ஆகும். காலை மடக்கி நீட்டும் போது நகரும். இப்போ நம்ம ஓடுறோம், ஜம்ப் பண்ணுறோம், நம்ம நல்ல வெயிட்டை தூக்கி நடக்கிறோம் அப்படின்னா இந்த தொடைகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அந்த தொடை தசையை ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த தொடை தசையை ப்ராப்பராக வேலை செய்ய வைக்க வேண்டிய வேலை தான் இந்த எலும்புக்கு. இந்த எலும்பு 2 சைட்லேயும் 2 லிகமெண்ட்ஸ்னால அது கட்டப்பட்டு இருக்கு. அதை 2 சைடும் தசை நார்கள் பூட்டி அந்த எலும்பை நடுவில் நிறுத்துது. அதில் மூட்டினுடைய உள்புறம் மீடியல் சைடுன்னு சொல்லக்கூடிய உள்புறத்தில் ஒட்டி இருக்கிற தசை நாருக்கு MPFL என்று பெயர். அதாவது மீடியல் பெட்டலோஃபெமரல் லிகமெண்ட். இந்த மீடியல் பெட்டலோஃபெமரல் லிகமெண்ட் சில பேருக்கு ஓடும்போதோ இல்லை கீழே விழுகும் போதோ இல்லை வண்டியில் அடிபட்டு கீழே விழுகும் போதோ சிறு வயசுலேயே 12 அல்லது 14 அல்லது 15 வயசுலேயே கீழே விழுகின்ற சமயத்தில் இந்த MPFL தசைநார் கிழிந்து விடலாம். இது கிழிஞ்சுது அப்படின்னா, இந்த தசைநார் கிழிஞ்சுது அப்படின்னா இந்த சில்லி எலும்பு அந்த நான் சொன்னது போன்ற தொடை எலும்புடைய அந்த வி பகுதியில் நிற்காம விலகி வெளியே வந்துடும். இப்போ மூட்டு விலகுதல் என்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.